Praise the Lord. Praise the Lord. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हैं ना? ஹalleluya. हालेलुया। தொடர்ந்து ஜெபத்துல இருங்க. आप लगातार प्रार्थना में रहिए। கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। ஆமென். आमेन। நீங்க எவ்வளவு தேவ பக்தியில இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மை ஆண்டவர் கொடுப்பார். आप जितना परमेश्वर के भक्ति में रहोगे परमेश्वर उतना आपको आशीष करेंगे। தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. और परमेश्वर का सुरक्षा हमें है। ஆமென். आमेन। இந்த ஆராதனை வேளைக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். हम ये आराधना के समय के लिए हम प्रार्थना करने वाले हैं। இந்த ஜூலை மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் திரும்ப தேவனை துதிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்காய் ஸ்தோத்திரப்படி செலுத்துவோம். हम ये जुलाई महीने का दूसरा हफ्ता में परमेश्वर ने आराधना करने के लिए मौका दिया है, इसके लिए हम प्रार्थना करेंगे। ஹalleluya. हालेलुया। தொடர்ந்து தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். हम लगातार प्रभु का सुरक्षा रहने के लिए हम स्तुति करेंगे। நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब आइए प्रार्थना அன்பு करें। தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. प्यारे पिता आपको स्तुति करते हैं प्रभु। ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். स्तुति का बलि प्रभु आपको चढ़ाते இதுவரை हैं। காத்து வந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் 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 अब तक आपने ஆண்டவரே. संभाला है इसके लिए धन्यवाद धन्यवाद धन्यवाद। கடந்த 3 மாதங்களுக்கு கண்மணியாய் பாதுகாத்தீரையா. प्रभु पिछले परमेश्वर प्रभु महीने आपने अच्छी तरह से हमें संभाला, इसके लिए धन्यवाद। இயேசுவே இந்த ஆண்டவரே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வியாதியினுடைய நாட்கள்லையும் தேவனுடைய கரம் எங்க மேல இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु ये महामारी के दिन भी प्रभु पिछले मार्च महीने से प्रभु अभी तक आपने संभाला, इसके लिए धन्यवाद प्रभु। கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. कोटि कोटि धन्यवाद प्रभु। உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में हम सौंपते हैं। நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. आपने किए हुए हर एक भलाई के लिए धन्यवाद प्रभु। ஆண்டவரே இந்த சிலுவையில எங்களுக்காக வடிந்த ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु उस क्रूस पर बहाया हुआ प्रभु उस लहू को हम देखते हैं। நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. आप हमारे लिए मारे गए कुचलाए गए प्रभु। ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. हमारे लिए लहू बहाया है प्रभु। எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. हमारे लिए मरे हैं प्रभु। எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டீர் ஆண்டவரே. हमारे लिए प्रभु आप दफना गए प्रभु। 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. और तीसरे दिन हमारे लिए जीवित हुए प्रभु। என்றைக்கும் பரலோகத்தில் உயிருள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. और आज भी हम प्रभु परलोक राज्य में आप जीवित है प्रभु। அப்பா உமக்கு நன்றி அப்பா. पिता आपको धन्यवाद சபை प्रभु। மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. कलीसिया के हर एक लोगों को आशीष कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष இந்த कीजिए। வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. इस वीडियो को देखने वाले हर एक बच्चों के ऊपर आपका हाथ रहने दो। இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. इस आराधना को भी आप आशीष करके ஆமென். दीजिए। நாங்கள் வீடியோ மூலமாக பல இடங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் பார்த்தாலும் ये वीडियो के जरिए प्रभु बहुत जगह से आप ये वीडियो देख रहे होंगे प्रभु। ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாரையும் ஒரு மனமாய் இணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. पवित्र आत्मा हम सभी प्रभु हम सभी लोगों को आप इकट्ठा करने के लिए आप मदद कीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष இந்த कीजिए पिता। தேவ ஆராதனை ஆசீர்வதிங்க. प्रभु का आराधना को आशीष कीजिए। ஆண்டவர் செய்தி வேளைகளை ஆசீர்வதிங்க. वचन के समय को आशीष कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆண்டவர் பலம் ஒரு ஆண்டவரே ஒரு தைரியம் உண்டாக உதவி செய்யப்பா. हर एक आपके बच्चों के जीवन में प्रभु एक ऐसा बल और धैर्य दीजिए प्रभु। சோர்வுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. सारा निराशा बदलने दो यीशु के नाम से। எல்லா பயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. सारा डर निकलने दो यीशु के नाम से। பலப்படுத்தும் ஆண்டவரே. प्रभु आप बल दीजिए प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। யாருக்கு எந்த ஒரு பலவீனம் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. किसी को कोई भी बलहीनता नहीं आना चाहिए प्रभु, ऐसा आप संभालिए। ஒவ்வொரு குடும்பத்தை வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. हर एक परिवार को आपका बाउंड्री लगाकर आप संभालिए प्रभु। தேவைகளை சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. सारे जरूरतों का पूरा कीजिए। குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. पूरे परिवार के जो जरूरत है प्रभु आप संभाल कर சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. समाधान दीजिए प्रभु। நீங்க கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु आप साथ रहकर प्रभु आप संभालिए। உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சிலர் வேலைக்கு போறாங்க ஆண்டவரே. प्रभु आपके बच्चे कुछ लोग परमेश्वर जो काम पे जाते हैं प्रभु, போகும் பொழுது வரும் பொழுது பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. प्रभु जाने आने में प्रभु आपने सुरक्षा எங்க दीजिए। தேவன் கிருபை பாராட்டும். प्रभु हमारा परमेश्वर आप दया कीजिए। இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. ये आराधना को आशीष कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। தொடர்ந்து இப்பொழுது நாம் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். हम लगातार प्रभु को स्तुति करके महिमा करने वाले हैं। நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எங்களோடு இணைந்து நீங்க பாடல்களை பாடுங்க. आप भी ये वीडियो देखते समय आप हमारे साथ मिलकर गीत कहिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஆமென். आमेन। प्रेज द लॉर्ड। आइए हम प्रभु को महिमा करेंगे। हम कुछ देर के लिए हम दुनिया को भूल जाएंगे और प्रभु को महिमा करेंगे। सिर्फ प्रभु के विचार को ही हम ग्रहण करेंगे और हम गीत गाएंगे, प्रेम करूंगा और अधिक, आराधना करूंगा और अधिक। हम मिलकर आइए प्रभु को ऊंचा करेंगे, प्रभु के नाम को महिमा करेंगे। आप जहाँ पर भी हो प्रभु प्रभु हमारे साथ है।
हम सब आँख बंद करेंगे, प्रभु को महिमा करके आराधना करेंगे। थैंक यू जीसस। மார்க்கமாய்
मेरे मन से मैं स्तुति करूं, आराधना 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 आराधना। हालेलुया हालेलुया, थैंक यू जीसस। प्रभु का नाम यहोवा है, वो यहोवा रफा है परमेश्वर, वो हमें चंगाई दे दिया है ऑलरेडी। आप प्रभु के ऊपर विश्वास कीजिए, वो यल रोही है, वो आपको हर दम देखने वाले खुदा है। प्रभु आपको हर घड़ी प्रभु आपको देखते रहते हैं। आप सोचेंगे मुझे प्रभु देखते हैं क्या? यस, प्रभु आपको देख रहे हैं। आप पूरे विश्वास के साथ रहिए, आपके प्रार्थना को प्रभु सुनते हैं, आपकी स्तुति को प्रभु ग्रहण करते हैं। हालेलुया। प्रभु का नाम यबीनेजर है, वो हमें प्रत्येक दिन प्रभु हमें संभालते हैं। प्रभु अपनी आंखों की पुतली जैसा आपको संभालते हैं। आप प्रभु के ऊपर विश्वास कीजिए, प्रभु के ऊपर आप भरोसा कीजिए, क्योंकि प्रभु हमारे ऊपर इतना प्रेम रखा है। प्रभु ने कहा है, मैं तुमसे बहुत प्रेम करता हूँ। वचन संहिता 103 में 12, 13, 14 में आप पढ़कर देखेंगे। प्रभु का जैसा और कोई नहीं है जो हमसे प्रेम करने वाला है। प्रभु ने हमारे सारे अपराधों को ऐसा दूर कर दिया है, वो हमें कभी वापस नहीं आ सकता। जैसा एक पिता अपने बालक से प्रेम करता है, वैसे परमेश्वर जो अपने डर भयों से परमेश्वर प्रेम करते हैं। हम सब प्रभु के संतान हैं, हम सब प्रभु के बच्चे हैं। प्रभु हमें जानते हैं, क्योंकि हम मट्टी के बनाए हुए हैं। हमारे हर एक स्थिति को परमेश्वर जानते हैं। हालेलुया, थैंक यू प्रभु आप हमें जानते हैं। प्रभु इसके लिए धन्यवाद। प्रभु हमारे हर एक परिस्थितियों को प्रभु आप जानते हैं। प्रभु आपके जैसा और कौन है प्रभु जो हमसे प्रेम करते हैं। प्रभु थैंक यू लॉर्ड। प्रभु इसीलिए प्रभु हमारे लिए प्रभु 2000 साल पहले प्रभु इस दुनिया में प्रभु सिर्फ हमारे लिए प्रभु उतर कर आए। परमेश्वर आपके जैसा और कौन है प्रभु? அப்பா உம்மை போல வேற யார் ஆண்டவரே? நீர் அவ்வளவு நல்ல தேவன் அப்பா. நீர் யெகோவா ரஃபா ஆண்டவரே. யெகோவா ரஃபா என்றால் அவர் நம்மளுக்கு சுகம் கொடுக்கிற தேவன். யெகோவா எல்ரோஹி, அவர் பேர் எல்ரோஹி. எல்ரோஹி என்றால் அவர் நம்மளை காண்கின்ற தேவன். நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்ன பார்க்கிறாரா ஏசப்பா? உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையா ஆண்டவரை தேடுகிற ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்காக பயபக்தியோடு இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். थैंक यू जीसस। प्रभु ये आराधना प्रभु आपको चढ़ाते हैं। प्रभु आइए प्रभु को आराधना करेंगे। आप अपनी आंखों को बंद करेंगे, आप जहाँ पर भी बैठे हो वहाँ पर से प्रभु का आराधना करेंगे। थैंक यू जीसस। परमेश्वर प्रभु आप हमारे शरण स्थान है। प्रभु आप हमारे गढ़ है। परमेश्वर संकट के दिन प्रभु आप ही हमारे छिपने का स्थान है। प्रभु आप ही हमारे दोस्त है। प्रभु हम जब भी प्रभु आपको पुकारते हैं प्रभु आप हमें उत्तर देते हैं। प्रभु हालेलुया। आइए हम प्रभु को आराधना करेंगे। थैंक यू जीसस।
हृदय को प्रभु के लिए हम खोल कर देंगे। परमेश्वर ने कहा, देखो मैं द्वार पर खड़ा होकर खटखटाता हूँ, अगर कोई मेरे द्वार को खोलेगा मैं उसके अंदर वास करूंगा। प्रभु को बोलेंगे, प्रभु मेरे दिल को आपके लिए खोल रहा हूँ, प्रभु आप मेरे अंदर आइए। परमेश्वर ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யாராவது உங்கள் இருதயத்தை திறந்தால் அவர்களுக்குள் நான் வருவேன். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அப்பா நான் என் இருதயத்தை உங்களுக்காக திறந்து கொடுக்கிறேன்ப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லுவோம். நீரே என் தஞ்சனப்பா, நீரே என் கோட்டை ஆண்டவரே. அப்பா நான் நம்பி இருக்கிற தேவன் நீர் ஒருவரே தானப்பா. நம்ம எல்லாரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆராதனை செய்வோம். आराधना करूंगा प्रभु, प्रभु पूरे जीवन प्रभु प्रभु आपको ही प्रभु ढूंढूंगा प्रभु। हालेलुया। आराधना करूं मैं पूरे दिल से, मैं तुझे ढूंढूंगा संपूर्ण जीवन में, तेरी सेवा करूंगा मेरी सारी चीजों से। मैं हूँ यहाँ आराधना
ही हम देते हैं प्रभु। थैंक यू होली स्पिरिट। स्तुति के योग्य प्रभु सिर्फ यीशु ही है प्रभु। प्रभु ही परमेश्वर वही योग्य है। और वचन लिखा है जो वो पवित्र स्थान में प्रभु का सामर्थ है, वो पवित्र स्थान में प्रभु का शोभा है। हालेलुया प्रभु। वो राजाओं का राजा को हम महिमा करते हैं। हमारा प्रभु यीशु मसीह वो राजाओं का राजा है। वो स्तुति के बीच में प्रभु विराजमान है। आप जहाँ पर भी प्रभु को स्तुति करते हैं वहाँ पर प्रभु का सामर्थ्य उतरेगा। आप विश्वास के साथ प्रभु को महिमा कीजिए। प्रभु इस आराधना को प्रभु सिर्फ आपको ही हम देते हैं प्रभु। हम अपने आप को प्रभु जीवन का बलिदान प्रभु आपको अर्पण करते हैं प्रभु। और यही बुद्धिमान का प्रभु आराधना है। हम अपने आप को आराधना करते हैं प्रभु पूरे दिल से प्रभु। अपने आप को प्रभु आपको ही प्रभु बलिदान करते हैं प्रभु। इसे आप ग्रहण कीजिए प्रभु। ஆண்டவரே இந்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஏசப்பா. எங்களையே உமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா உம்முடைய ஜீவனை அப்பா எங்களுக்காக கொடுத்தீங்கப்பா. உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக அன்றே கொடுத்தீர். அன்றே அடிக்கப்பட்டீர் ஆண்டே, நெருக்கப்பட்டீர் ஆண்டரே. உம்முடைய சரீரமே எங்களுக்காக கிழிக்கப்பட்டது ஆண்டரே. ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்காக நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. प्रभु ये आराधना प्रभु आपको ही देते हैं प्रभु, क्योंकि आप हमारे लिए प्रभु मरे गए प्रभु। आपके शरीर प्रभु हमारे लिए फाड़ा गया प्रभु। आप हमारे लिए कुछ लाए गए प्रभु। इतना बड़ा त्याग आपने हमारे लिए किया है प्रभु। ये आराधना सिर्फ आपको हम चढ़ाते हैं प्रभु। हम अपने आप को प्रभु जीवन का बलिदान जैसा प्रभु आपको समर्पण करते हैं प्रभु। इसे आप स्वीकारिए प्रभु, आप ग्रहण कीजिए प्रभु। आशीष करना, सारा आदर महिमा गौरव प्रभु आपको ही हम देते हैं प्रभु। यीशु मसीह के नाम से हम प्रभु मांगते हैं, आमेन। हालेलुया। இவ்வளவு நேரம் நாம் தேவனை ஆராதித்தோம். इतने समय हमने प्रभु का आराधना किया। हालेलुया। हालेलुया। இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். इस समय में प्रभु के वचन की ओर हम जाएंगे। எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். हम सब 1 मिनट के लिए आँख बंद करेंगे। அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता आपको स्तुति हो प्रभु। பரலோகத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, स्वर्ग राज्य में विराजमान है प्रभु, आपको धन्यवाद। பிதாவுடைய வலது பாரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, पिता के दाहिने हाथ में प्रभु यीशु मसीह, आपको धन्यवाद। நன்றி செலுத்துகிறப்பா. आपको धन्यवाद करते हैं प्रभु। ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपको आराधना करने के लिए आज का दिन दिया है, इसके लिए धन्यवाद प्रभु। எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. हाँ प्रभु, हमें आपके बच्चे हमें चुन लिया है, इसके लिए धन्यवाद प्रभु। உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आपको धन्यवाद चढ़ाते हैं। எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. हमारे लिए आपने लहू बहा है प्रभु। எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. हमारे लिए प्रभु आप मारे गए हैं प्रभु। எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. हमारे पापों को आपने उठा लिया है प्रभु। எங்கள் பாவத்தை சுமந்து மரித்தீர் ஆண்டவரே. हमारे पापों को उठाकर आपने मरे हैं प्रभु। எங்களுக்காக மீண்டும் உயிரோடு எழும்பினீர் அப்பா. हमारे लिए प्रभु आपने फिर से प्रभु जीवित हुए प्रभु। நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आपको धन्यवाद करते हैं இன்றைக்கு प्रभु। உயிரோடு இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். आज भी जीवित है प्रभु, आपको धन्यवाद प्रभु। இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் முழு உலகத்திலும் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. आज भी प्रभु आपके बच्चे पूरे दुनिया में प्रभु आपको आराधना करते हैं प्रभु। தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். हम प्रभु को आराधना करते रहते हैं। நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. हम भी प्रभु आपको आराधना करते हैं प्रभु। தேவனே இந்த நேரத்தை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु इस समय को आप आशीष कीजिए प्रभु। நன்றி 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 धन्यवाद ஆண்டவரே. धन्यवाद धन्यवाद प्रभु। हालेलुया. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். आइए हम थोड़े समय आप मिलकर प्रार्थना कीजिए। हालेलुया 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 हालेलुया। हालेलुया 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 आमेन.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. धन्यवाद चढ़ाते हैं प्रभु। இந்த நாளில் எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. आज के दिन में प्रभु आप हमसे बात कीजिए। உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. आपके वचन को आशीष कीजिए। உம்முடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்கிறது ஐயா. प्रभु आपके वचन में आशीष है प्रभु। அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. उस वचन में जीवन है प्रभु। அந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையே வெளிச்சமாய் மாற்றிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. वो वचन ही प्रभु हमारे जीवन में प्रभु ज्योति लेकर आएगा प्रभु। நன்றி செலுத்துகிறோம் அப்பா. प्रभु आपको धन्यवाद நீர் चढ़ाते எங்களோடு हैं। பேசும் ஆண்டவரே. प्रभु आप हमसे बात कीजिए। உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். आपके अनुग्रह से घेर लो प्रभु। இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு நீ பேசுவீராக. प्रभु ये आपके बच्चों हर एक जन से आप बात कीजिए। எங்கள் மூலமா இருந்து நீ பேசும் ஆண்டவரே. हमारे साथ रहकर प्रभु आप बात कीजिए। பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். पवित्र आत्मा आपको महिमा करते हैं। உம்முடைய சத்தியம் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. आपका सत्य सिर्फ प्रकट होने दो प्रभु। உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. सिर्फ आपका नाम ही प्रभु महिमा होने दो। ஆசீர்வதி. आशीष कीजिए। எங்களை தாழ்த்துகிறோம். हम अपने आप को छोटा करते துதிகன हैं। மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். हम वचन को लेंगे। 1 பேதுரு पहला पत्रस 1 பேதுரு 3வது அதிகாரம் पहला पत्रस 3 अध्याय 8வது 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 8 और 9 पढ़ेंगे। 1 பேதுரு 3வது அதிகாரம் 8 9. पहला पत्रस 3 अध्याय में 8 9 10 पढ़ेंगे। மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து अतः सबके सब एक मन और कृपामय और भाईचारे की प्रीति रखने वाले और करुणामय और नम्र बनो। தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். बुराई के बदले बुराई मत करो और न गाली के बदले गाली दो, पर इसके विपरीत आशीष ही दो, क्योंकि तुम आशीष के वारिस होने के लिए बुलाए गए हो। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேதம் சொல்லுகிறது यहाँ पर वचन कहता है நாமெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. हम सभी परमेश्वर के द्वारा बुलाए गए हैं। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். हम प्रभु के द्वारा हमें चुने गए हैं। அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. इसे हमें जानना है करके वचन कहता है। எதற்காக தேவன் நம்மளை அழைத்தார்? और क्यों परमेश्वर ने हमें बुलाया है? எதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டார்? और क्यों हमें चुन लिया है? ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைத்தாராம். और हम आशीष पाने के लिए हमें बुलाए गए हैं। Praise the Lord. Praise the Lord। தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். और परमेश्वर की आशीष हमें पाना है। அதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்தார். और इसीलिए प्रभु ने हमें बुलाया है। ஆமென். आमेन। அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और इसे हमें जानना है। ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். और आशीष के वारिस होना है। இதுதான் தேவனுடைய சித்தம். और यही प्रभु का सिद्ध है। அப்படி இருப்பதனால और ऐसे बनने में நாம் எப்படி இருக்க வேண்டும்? हमें कैसा बनना है? அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, उसमें 8वें वचन में लिखा है நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து अतः सब के सब एक मन और कृपामय और भाईचारे की प्रीति रखने वाले और करुणामय और नम्र बनो। ஆமென். आमेन। நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. हमें कैसा रहना है करके वहाँ पर लिखा है। மன உருக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमें कृपामय बनना है। ஒருமனம் நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவரோட ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். और हमारे जीवन में एक मन होना चाहिए। இரக்கமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். और करुणामय होना जरूरी है। Praise the Lord. Praise the Lord। ஹல்லேலூயா. हालेलुया। எதை செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார்? और जिसे हमें क्या नहीं करना चाहिए? தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். और बुराई के बदले बुराई मत करो और न गाली के बदले गाली दो। இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் எல்லாம் ஆமென் ஒரு காரியம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா 10 வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. आज हम दुनिया में देखते हैं अगर कोई एक इंसान एक बात बोलेगा तो बदले में 10 बात बोल देते நீ हैं। என்னை இப்படி செய்துட்டியா நான் பாரு நான் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக அவர்கள் பழி வாங்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். और तुमने ऐसा काम किया है इसके बदले में मैं तुम्हें बुरा करूंगा करके ऐसा बदला लेते हैं। ஆனா தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? लेकिन परमेश्वर में क्या सिखाते हैं? நீங்க அப்படி செய்யக்கூடாது. और तुम्हें वैसा नहीं करना है। அதற்கு
பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? और उसके बदले में क्या करना है? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி और इससे आपको आशीष की बारिश होने के लिए அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து और तुम बुलाए गए हो इसे आपको जानकर ஆசீர்வதியுங்கள். आप आशीष दो. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. और दूसरों को आप आशीष कीजिए. மற்றபடி நீங்க யாரையும் நீங்க சபிக்க கூடாது. और दूसरा है जो आप दूसरों को श्राप मत दो. அல்லேலூயா. பழி வாங்க கூடாது. और आपको बदला नहीं लेना. காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது? कारण वचन क्या कहता है? தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். और परमेश्वर ने भी बुलाया है. அல்லேலூயா. हालेलुया. வேதத்தில் நாம் எடுத்து வாசிக்கிறோம். और बाइबल में हम पढ़कर देखते हैं இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல और इजराइल के लोग जो मिस्र देश में थे கிட்டத்தட்ட 430 வருடம் அங்கே வாழ்ந்தார்கள். कम से कम 430 साल वहाँ पर जिए. தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு और प्रभु ने वहाँ उन लोगों को चुन लिया. அவர்கள் எல்லாரையும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். और उन सारे लोगों को परमेश्वर ने वहाँ मिस्र देश से छुड़ाकर वहाँ से बाहर लेकर आए. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और जो है 25 लाख लोगों के ऊपर थे. ஆமென். आमीन. அவர்கள் எல்லாரையும் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். और उन सारे लोगों को एक मिस्र देश से बाहर निकल कर लाए. எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? और क्यों उनको बुलाकर लाए? கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து அழைத்து வந்தார். और कानान देश को मैं तुम्हें दूंगा करके प्रभु ने वादा किया है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனால் வேதம் சொல்லுகிறது और वचन कहता है இந்த 25 லட்சம் பேர்ல और ये 25 लाखों में கானான் தேசத்துக்குள்ள எத்தனை பேர் பிரவேசித்தார்கள்? और इन लोगों में से कितने लोग जो है कानान देश में प्रवेश किए? அந்த எகிப்துல புறப்பட்ட நபர்கள்ல और एक मिस्र देश से जो निकले हैं उधर से அங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தவர்கள் 2 பேர் தான். और कानान देश में सिर्फ 2 ही जन हैं जो प्रवेश किए हैं. மற்றவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. और दूसरे जन वहां पर नहीं जा पाए. காரணம் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவன் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த அழைப்பை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. कारण क्या है? वे लोग सारे जन हैं वो लोग नहीं जाने कि प्रभु क्या किस लिए बुलाए गए हैं. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और प्रभु क्या कहते हैं उसे हमें जानना जरूरी है. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். आज भी प्रभु हमारे लिए क्या आशीष रखा है उसे हमें जानना जरूरी है. அந்த ஜனங்கள் அந்த வனாந்தர வழிகளில் அந்த அடிக்கடி நடக்கிற சில பிரச்சனைகளை பார்த்து அதைத்தான் பார்த்தார்களே தவிர और वो लोग जो लोग थे वो इजराइल लोग जो थे उनके रेगिस्तान में जो उनको परेशानी था उन्होंने समस्या को ही देखा. தேவன் எங்கே நம்மளை கொண்டு போகிறார்? और प्रभु हमें किसकी ओर लेकर जाते हैं. ஒரு பெரிய நன்மை நமக்கு காத்திருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. और हमारे लिए एक भलाई रखा है वो उन्होंने नहीं जाना. இன்றைக்கு अनेகர் பாத்தீங்கன்னா சிறு பிரச்சனைகளை பார்த்து தடுமாறி போய் விடுகிறார்கள். आज भी बहुत से लोगों को देखेंगे तो छोटे-छोटे प्रॉब्लम को देखकर वो तड़प जाते हैं. हालेलुया. हालेलुया. சோர்ந்து போகாதீங்க. आप निराश मत होइए. கர்த்தர் நம்மளையும் ஒரு பரம கானானுக்கு அழைத்திருக்கிறார். और प्रभु हमें भी वो परम देश में हमें बुलाया है. ஆமென். आमीन. நம் அங்கே இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலகத்தில் நாம் வாழ போகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वचन कहता है इस दुनिया के बाद हम दूसरे दुनिया में वहां पर जाकर जीने वाले हैं. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். और नित्य जीवन को दूंगा करके परमेश्वर का प्रतिज्ञाएं है. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய प्रतिफलन अंगे நமக்கு தெரிய போகிறது. और इस दुनिया में जब जीते हैं यहाँ का जो इस दुनिया का जीवन का प्रतिफल है वहाँ पर हमें मिलेगा. हालेलुया. हालेलुया. Praise the Lord. Praise the Lord. ஆகையினால இந்த உலகத்துல நீங்க சரியா ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். इसीलिए हमें प्रभु का बुलाहट को बराबर से जानना जरूरी है. ஒரு உண்மை கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும். और एक खरा क्रिश्चियन लोग हमें बनना है. ஆமென். आमीन. வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? அங்க வேதம் சொல்லுகிறது உண்மை கிறிஸ்தவனாக இருக்கிறவன் முழுமையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். और जो खरा जो मसीह के लोग हैं वो पूरे परिपूर्ण का परमेश्वर का आशीष को पाएंगे. காரணம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். कारण क्या है? क्योंकि परमेश्वर ने हमारे लिए सब कुछ पूरा कर दिया है. நீங்கள் வாசித்து அப்புறம் பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். आप इसके बाद आप पढ़कर देखिए ஏசாயா की किताब में 53 अध्याय को पढ़कर देखिए. இயேசு கிறிஸ்து நமக்காக என்னென்னத்தை செய்திருக்கிறார் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. और यीशु मसीह ने हमारे लिए क्या क्या काम किया है वो देख सकते हैं. நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து
சுமந்திருக்கிறார். और हमारे सारे पापों को प्रभु ने उठा लिया है நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்திருக்கிறார். और हमारे सारे दुखों को प्रभु दे दो நம்முடைய நோயை சுமந்திருக்கிறார். और हमारे सारे बीमारियों को प्रभु ने उठा நம்முடைய लिया है எல்லா பலவீனங்களை அவர் और ஏற்றுக்கொண்டிருக்கிறார். हमारे सारे बलहीनता को प्रभु ने उठा लिया है சிலுவையில் அவர் சிலுவையை சுமந்தார் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். और प्रभु ने क्रूस उठाया तो ये सारी चीज को प्रभु ने उठाया है ஆமென். நமக்காக அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார். और हमारे लिए प्रभु ने सब कुछ पूरा कर दिया है ஆகினால ஒரு முழுமையான தேவனை அறிந்த அந்த கிறிஸ்துவுடைய பாடுகளை அறிந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றியையே பார்க்க முடியும். और सच्चाई से प्रभु के क्रूस में जो परमेश्वर ने सहा है वो सारे कष्ट को हम अगर सोच कर देखेंगे तो प्रभु का पूरा आशीष को हम पाएंगे. கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். गलाती के पुस्तक को लीजिए. நீங்கள் கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் 3வது அதிகாரத்துல 13 14 எடுத்து வாசிக்கும் பொழுது गलाती की पुस्तक में 3 अध्याय में 13 14 நாம் எடுத்து வாசித்தால் 13 14 में पढ़कर देखेंगे तो அங்க இப்படியாக வேதம் சொல்லுகிறது, वहां पर ऐसा लिखा है நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर हमारे सारे श्रापों को उठा लिया करके वचन कहता है. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். मसीह ने जो हमारे लिए शापित बना हमें मोल लेकर व्यवस्था के शाप से छुड़ाया क्योंकि लिखा है जो कोई काट पर लटकाया जाता है वह शापित है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையிலே அவர் மீட்டெடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है हमारे सारे श्रापों को प्रभु ने क्रूस पर उठा लिया है. ஆமென். இன்று நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கவே முடியாது. आज आप शापित नहीं बन सकते. இந்த வீடியோ பார்க்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். इस वीडियो को देखने वाले परमेश्वर के बच्चे आपको प्रभु ने छुटकारा दिया है. இந்த உலகத்திலே எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். इस दुनिया के सारे श्राप से प्रभु ने आपको छुड़ा लिया है. சாபத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். श्राप से प्रभु ने आपको छुटकारा दिया है. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக நான் உங்களை அழைத்திருக்கிறேன். आज आप परमेश्वर आपसे कहते हैं कि आशीष पाने के लिए आपको बुलाया है. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. पाप आपसे प्रबल नहीं हो सकता. சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது. श्राप आपसे प्रबल नहीं कर सकता. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்தீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு விடுதலை உண்டாகி விட்டது. जिस दिन प्रभु को आपने ग्रहण किया है उसी दिन प्रभु आपको छुटकारा दिया இப்ப है. சாபத்திலிருந்து மீட்டு எடுத்த தேவன் और आज श्राप से छुड़ाया हुआ परमेश्वर பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை முற்றிலும் வேறு விதமாய் மாற்றி விட்டார். और सारे पाप श्राप से छुड़ाकर प्रभु ने हमें पूरी तरह से बदल दिया है. அந்த 14வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और 14 वचन पे आप पढ़कर देखिए. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. यह इसलिए हुआ कि अब्राहम की आशीष मसीह यीशु में अन्य जातियों तक पहुंचे और हम विश्वास के द्वारा उस आत्मा के प्राप्त करें जिसकी प्रतिज्ञा हुई है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? अभी वचन क्या कहता है? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் और अब्राहम का आशीष தேவன் என்னென்னலாம் ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தினுடைய தந்தை என்று வேதம் சொல்லுகிறது. और अब्राहम कौन है? जो विश्वास का पिता है. ஆமென். आमेन. அந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். और उस अब्राहम को परमेश्वर ने प्रतिज्ञाएं की है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப அந்த ஆதியாகமம் 12:2-3 நீங்க எடுத்து வாசிக்கும்போது अगर आप उत्पत्ति की किताब में 12 में 2-3 पढ़ेंगे तो அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? वहाँ पर वचन क्या कहता है? அங்க ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அங்க கொடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वहाँ पर अब्राहम को परमेश्वर ने क्या क्या आशीष दिया है वहाँ पर पढ़ सकते हो. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப अनेक ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். और वहाँ पर बहुत सारे आशीष उनको देते हैं. அங்க பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 12:2-3 நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். वहाँ पर ऐसा लिखा है, मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम महान करूंगा और तू आशीष का मूल होगा. அல்லேலூயா. हालेलुया. 3வது வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और तीसरा में लिखा है, जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा और जो तुझे खोसे वो उसे मैं श्राप दूंगा और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறார் பாருங்க. और कितना बड़ा आशीष वहाँ पर उसे दिया है. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். और यही अब्राहम
का आशीष है। உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष दूंगा பெரிய ஜாதியாக்குவேன், और तेरा नाम महान करूंगा உன் பேரை பெருமைப்படுத்துவேன், और तेरा जाति बढ़ाऊंगा நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். और तुम आशीष का बनोगे। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இந்த ஆசீர்வாதம் और ये आशीष இப்பொழுது நாம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 நாம் எடுத்து வாசித்தோம். और ये आशीष गलातियर 3 में 13-14 पढ़े हैं हमने। நாம் அந்த சாபத்துல நாம் சாபத்துல ஒரு காலத்துல இருந்தோம். और एक समय हम श्राप में थे கர்த்தர் அந்த சாபத்துல நம்மளை மீட்டெடுத்தார். और प्रभु ने हमें वो श्राप से हमें छुड़ा दिया। இப்ப 14வது வசனம் சொல்லுகிறது, अभी उसमें 14 वचन में लिखा है, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் और जो अब्राहम को दिया वो आशीष கிறிஸ்துவுக்குள்ளாக और मसीह यीशु मसीह இப்ப में எல்லாம் பிரஜாதிகளா இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து விட்டார். अभी जो हम अन्य जाति है हम तक वो आशीष पहुंचा है। அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். और वो आशीष पाने के लिए प्रभु ने हमें बुलाया है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அழைப்புல உறுதியா இருங்க. इसीलिए प्रभु का वचन कहता है, जो परमेश्वर का आपको बुलाते हैं वो बुलाहट में आप बने रहो। மற்றவர்களைப் போல நாம் அப்ப இருந்து விடக்கூடாது. और हम दूसरे के जैसा हमें नहीं बनना है। ஆமென். आमेन। நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். और हम आशीष का वारिस बनने के लिए प्रभु ने हमें बुलाया है। மத்தேயு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். मत्ती की किताब को हम लेंगे। மத்தேயுல நீங்க எடுத்து வாசிக்கலாம், 22வது அதிகாரத்துல அங்க வேதம் சொல்லுகிறது. मत्ती की किताब में 22 अध्याय को लेंगे तो நீங்க 1ல இருந்து வாசிக்கிட்டே போனீங்கன்னா और पहला से हम पढ़कर जाएंगे तो அங்க ஒரு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆண்டவர் ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறார். और परलोक राज्य कैसा है करके प्रभु दृष्टांत देते हैं। அதுல 2வது வசனம் சொல்லுகிறது, और वहां पर दूसरा वचन में लिखा பரலோக है, ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. और स्वर्ग राज्य उस राजा के समान है जिसने अपने पुत्र का विवाह किया। 3வது வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். और उसने अपने दासों को भेजा कि निमंत्रित लोगों को विवाह के बोझ में बुलाए, परंतु उन्होंने आना न चाहा। அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். फिर उसने और दासों को यह कहकर भेजा, निमंत्रित लोगों से कहो, देखो मैं भोज तैयार कर चुका हूँ, मेरे बैल और पले हुए पशु मारे गए हैं और सब कुछ तैयार है, विवाह के भोज में आओ। அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். परंतु वे उपेक्षा करके चल दिए, कोई अपने खेत को, कोई अपने व्यापार को। ஆமென். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? और यहाँ पर वचन क्या कहता है? பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்ய அவன் ஏற்பாடு பண்ணுகிறதை போல இருக்கிறது. और वहाँ पर लिखा है, स्वर्ग का राज्य ऐसा है जिसके अपने पुत्र का विवाह किया। அந்த மகனை கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி அநேகருக்கு அவன் கூப்பிட்ட பொழுது அவர்கள் மனம் இல்லாமல் இருந்தார்கள். और वो अपने पुत्र के विवाह में आने के लिए उन्होंने बुलाया, वो लोग नहीं आए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ராஜா என்ன செஞ்சான்? நிறைய மட்டன் சிக்கன் எல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்காக வச்சிருந்து கூப்பிட்டா அவங்களுக்கு வர மன விருப்பம் இல்லை என்று அங்க வேதம் சொல்லுகிறது. और वो राजा ने क्या किया, वहाँ पर बैल सब काट कर उसको भोजन तैयार करके सबको बुलाया, लेकिन वो लोग नहीं आए, அசட்டை பண்ணினார்கள். उन्होंने उपेक्षा किया। ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है, इस्राएल लोग ने भी ऐसे ही उपेक्षा किया है। இவர்கள் எல்லாரும் கானான் தேசத்துல பிரவேசித்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நபர்கள். और ये सारे लोग है वो कानान देश में प्रवेश करके आशीष पाना चाहिए। இவர்கள் வனாந்திரத்துல மடியறதுக்காக ஆண்டவர் அங்க கொண்டு போக கிடையாது. और ये लोग रेगिस्तान में ऐसे नाश होने के लिए प्रभु ने नहीं बुलाया। இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். और इस्राएल लोगों ने तुच्छ समझा। Praise the Lord. Praise the Lord। நாம் அப்படி இருந்து விடக் கூடாது. हमें ऐसा नहीं बनना है। நம்மளை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? हमें प्रभु ने किस लिए बुलाया है? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். आपको आशीष का वारिस बनना है। இந்த பூமியில நீங்க பாக்கியவானாய் இருக்க வேண்டும். इस दुनिया में आपको भाग्यवान व्यक्ति बनना है। பரலோகத்தில் நீங்கள் பாக்கியவானாய் இருக்க வேண்டும். और स्वर्ग राज्य में भी आपको भाग्यवान व्यक्ति बनना है। கர்த்தர் அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். और प्रभु ने इसीलिए हमें बुलाया है। சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. और समस्या परिस्थितियों को देखकर आप डरो मत। அதனால அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. इसलिए वो वचन स्पष्ट से कहता அந்த है। 1 பேதுரு 3:9 எடுத்து வாசிக்கும் பொழுது, और पहला पत्रस 3:9 में पढ़ेंगे तो, உங்களை அழைத்த அந்த அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். और तुम्हें बुलाए गए
बुलाहट में वो आप जान लो, அவர் அறிந்து கொள்ளுங்கள். उसे आप जान लो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனால் நாம் ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? और इसीलिए प्रभु के आशीष को पाने के लिए हमें क्या करना है? நாம் யாரையும் சபிக்க கூடாது, हमें किसी को श्राप नहीं देना है, சண்டை போடக்கூடாது, हमें किसी से झगड़ा नहीं करना பழிக்கு है, பழி நான் செய்வேன்னு நிக்க கூடாது. और हम बुरे के बदले नहीं लेना है। நாம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, हम विश्वास के बच्चे बनकर ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக, और हम एक मन होकर ஒரு சமாதானத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். और हम समाधान का बच्चे हमें बनना है, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். और आपको दूसरों को आशीष देना है, எந்த சூழ்நிலையும் நாம் சபித்து விடக் கூடாது. और कोई भी परिस्थिति में आपको श्राप नहीं देना அந்த है। வசனம் சொல்லுகிறது, और वो वचन कहता है நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். और प्रभु का हमें मानना है, இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய और வேண்டும். उस वचन को हमें मानना है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஆதாமை படைத்தார். और परमेश्वर ने आदम को बनाया, ஆதாமை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். और आदम को परमेश्वर ने क्या किया? आशीष किया। நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆளுகை செய்யுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். और तुम फूलो फलो और पृथ्वी भर फूल जाओ करके परमेश्वर ने आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने उनको आशीष किया, நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். और तुम्हें राजकरण करना है, இந்த பூமியில நீங்க பழுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். और इस दुनिया में फूलो फलो और भर जाओ करके प्रभु ने आशीष किया। ஆண்டவர் ஒரு ஆளுகை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். और प्रभु ने राजकरण करने के लिए अधिकार दिया है, ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? लेकिन उन्होंने क्या किया? தேவனுடைய அழைப்புக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. और प्रभु के बुलाहट को, प्रभु के वचन को उन्होंने नहीं माना, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியாததனால और प्रभु के वचन को नहीं माना, इसलिए அவர்கள் மத்தியில சாபம் வந்து விட்டது. और उनके बीच में श्राप आ गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். और प्रभु के वचन के ऊपर हमें मानना है, அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். और उसके बुलाहट को बराबर से जानना जरूरी है। நம் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? हमारे परिवार आशीष होने के लिए हमें क्या करना है? தேவ வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और प्रभु के वचन के रीति से हमें चलना है। இந்த வேதம் எதை குறிக்கிறது? और ये बाइबल किसको दोहराता ஒரு है? மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றத்தான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और एक मनुष्य को आशीष पाना है करके ये बाइबल हमें दिया है। ஆமென். आमेन। எப்படி நாம் மாறுவோம்? और हम कैसे बदलेंगे? அதை சரியா நாம் புரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுதுதான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். और इसे बराबर हम जानकर, स्पष्ट रीति से हमें जानकर ही हमें आशीष मिलेगा। மத்தேயு 7வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. मत्ती की किताब 7वें अध्याय को लीजिए। மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. मत्ती के 7 अध्याय को और 24 वचन को लेंगे तो அங்க 24ல சொல்லுகிறது, वहाँ पर 24 में लिखा है, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். इसलिए जो कोई मेरे ये बातें सुनकर उन्हें मानता है वह उस बुद्धिमान मनुष्य के समान ठहरेगा जिसने अपना घर चट्टान पर बनाया। ஆமென். आमेन। ஒரு இன்ஜினியர் ஒரு மேப், ஒரு பில்டிங்க்கு ஒரு பிளானிங் போட்டு அந்த பிரகாரம் தான் கட்டணும்னு சொல்லி அந்த ஒரு சூப்பர்வைசர்ட்ட கொடுத்தான் அப்படின்னா அவன் அது பிரகாரம் அவன் கட்டி வரும் பொழுது அந்த பில்டிங் அருமையாக நிற்கும். और एक इंजीनियर वो एक ऐसा मैप बनाकर, कैसा बिल्डिंग बनाना है करके मैप बनाकर वो सुपरवाइजर के पास देता है, वो वैसे ही करता है बिल्डिंग। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நமக்கு ஒரு பிளானிங், நமக்கு ஒரு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். और परमेश्वर भी हमें बाइबल इसलिए दिया है कि आपको इसी रीति से आपको जीना है। அவன் அப்படி கட்டுகிறவன் தான் புத்திமானாய் இருப்பான். और वैसे बांधता है वही बुद्धिमान है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையில, இந்த காலை வேளையில நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. इस सुबह के समय में आप परमेश्वर के वचन को आप सुन रहे हैं। தேவன் முதலாவது ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? और पहला जो परमेश्वर ने हमें किस लिए बुलाया है? சுதந்திர ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். और आशीष का वारिस बनने के लिए हमें बुलाए गए அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और उसे हमें जानना जरूरी है। ஆமென். आमेन। அப்ப நாம் எப்படி வாழ வேண்டும்? और हमें इसलिए कैसा जीना है? ஆசீர்வாதம் பெற आशीष पाने के लिए மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கணுமே தவிர और दूसरों को आशीष करना है। நாம் சண்டை போட்டுக்கிட்டு மற்றவங்களை போல இருக்கக்கூடாது.
हम दूसरों के जैसा हमें दूसरों से झगड़ा नहीं करना है। நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். हम प्रभु के बात को हमें बराबर मानना है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் வாசிக்கிறோம், और बाइबल में हम पढ़ते முழு हैं உலகம் அழிந்த பொழுது और पूरा दुनिया नाश होते समय நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. सिर्फ नोहा का परिवार को परमेश्वर ने संभाला நோவாவுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். और नोहा के परिवार को परमेश्वर ने संभाला இந்த முழு உலகமும் தண்ணீரால் நிரம்பு கடலாய் மாறிவிட்டது. और पूरा दुनिया जो है पानी में भर गया। ஆனால் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் ஒரு பேழைக்குள்ளாக கப்பலுக்குள்ளாக அவன் இருந்து காக்கப்பட்டார். लेकिन नोहा और उसके परिवार ने वो एक जहाज के अंदर परमेश्वर ने सुरक्षा किया। தேவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். परमेश्वर ने उन्हें वो परिवार को संभाला முழு உலகம் அழிந்த பொழுது நோவா காக்கப்பட்டார். और पूरा दुनिया सत्यानाश होते समय परमेश्वर ने वो नूह के परिवार को संभाला। காரணம் நோவா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தார். और कारण क्या है? क्योंकि नोहा ने परमेश्वर के वचन को सुनकर बात को माना है। ஆமென். आमेन। இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? आज परमेश्वर का बाइबल क्या कहता நாம் है? இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ये जो हमारा परिस्थिति समस्या को मत வேதம் என்ன देखिए। சொல்லுகிறது? और वचन क्या कहता है? கர்த்தர் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? और प्रभु हमें क्या लिख कर दिए हैं? அதன் பிரகாரம் நீங்க இருக்கும் பொழுது, और उसके रीति से आप रहेंगे तो, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்க நடக்கும் பொழுது, और उसके वचन की रीति से हम जिएंगे तो எந்த பாதிப்பும் உங்களுக்கு வரவே வராது. और कोई भी समस्या आपको नहीं आएगा। தேவன் பாதுகாப்பார். और प्रभु आपको அங்கே संभालेगा। நோவாவை இப்ப தேவன் பாதுகாத்தார். और उस दिन नोहा को प्रभु ने संभाला। உற்பத்தி 9வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னாக்க, और उत्पत्ति की किताब में 9वां अध्याय में पहला वचन को पढ़कर देखेंगे तो ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? और प्रभु क्या कहते हैं? அந்த நோவாவுக்கு ஒரு சொல்லுகிறார். நோவாயை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். और नोहा को प्रभु आशीष करते हैं। பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். फिर परमेश्वर ने नूह और उसके पुत्रों को आशीष दी और उनसे कहा, फूलो फलो और बढ़ो और पृथ्वी भर जाओ। ஆமென். आमेन। தேவன் நோவாவை காப்பாற்றி और परमेश्वर ने नोहा को संभाला। முழு உலகம் அழிந்து விட்டது. पूरा दुनिया नाश हो गया। இப்பொழுது நோவா, அவருடைய மனைவி, 3 அவருடைய பையனுங்க, அவருடைய மருமக்கள், மொத்தம் 8 பேர் தான் இருக்கிறாங்க. अभी उनके परिवार में नोहा और उनकी पत्नी और उनके 3 बच्चे थे और 3 बच्चे के उनके पत्नी थे। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பூமியில பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். और अभी परमेश्वर नोहा को देखकर आशीष करते हैं कि तुम फूलो फलो और बढ़ो और पृथ्वी भर जाओ। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா आप अगर बाइबल पढ़कर அதுல देखेंगे 21வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. और उसी में 21 वचन को पढ़कर देखिए 20வது வசனத்துல இருந்து வாசிப்போம். और 20 से पढ़ेंगे। நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और वहाँ पर ऐसा लिखा है, नोह किसानी करने लगा, उसने दाख की बारी लगाई और वो दाख मधु पीकर मतवाला हुआ और अपने तंबू के भीतर नंगा हो गया। ஆமென். आमेन। அவன் குடித்து ஒரு குடிகாரனாக மாறிவிட்டான். अभी वो पीकर पियक्कड़ बन गया। தேவனுடைய பிள்ளைகள் குடிக்கலாமா? और जो परमेश्वर के बच्चे क्या वो दारू पी सकता है? அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஒரு சிலவர் சாராயத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். आज भी बहुत से लोग हैं जो शराब दाख मधु पीते हैं। அல்லேலூயா. हालेलुया। அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு விலக்கி கொண்டு போய்விடும். और वो जो है बहुत बड़ा आशीष को वो रुकावट बन जाएगा। ஆமென். இந்த நோவா சாராயத்தை குடித்து குடிகாரனாய் மாறிவிட்டான். और ये जो नोहा है वो बहुत बड़ा पियक्कड़ बन गया। அவன் குடித்து என்ன செய்கிறான்? और वो पीने के बाद क्या किया? அவனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். और उन्हें 3 बच्चे थे। சேம், காம், யாப்பேத் என்று சொல்லி 3 பேர் இருந்தார்கள். और उसे शीम, काम और यापेत करके 3 बच्चे थे। இந்த காம்ங்கிறவன் தான் கானான் தேசத்திற்கு கானானியருக்கு தகப்பனாய் இருந்தான். और ये जो हाम था वही कानान देश का जो प्रवेशी था। அல்லேலூயா. हालेलुया। இவன் குடித்து என்ன செய்கிறான்? அந்த கானானை சபிக்கிறான். और ये पीने के बाद वो हाम को श्राप देता है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க வேதத்தை வாசித்தலாம், அந்த அப்படியே பழித்து போய்விட்டது. और अब बाइबल को पढ़ेंगे तो वो ऐसे ही वो श्राप बन गया। இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம், அங்க கானானியர்கள் இருந்த இடம்தான் இஸ்ரவேல் தேசம். आज वो इस्राएल लोग जो रहते थे वो कानान देश वो की वो हाम है। ஆமென். आमेन। தேவ ஜனமே, நீங்க யாரையும் சபிக்க கூடாது. परमेश्वर के लोग आप किसी को श्राप नहीं देना உங்க है। பிள்ளைகளை சபிக்க கூடாது. आपके बच्चों को आपको श्राप नहीं देना அங்க है। பாருங்க எவ்வளவு ஒரு அந்த நோவாவுடைய காரியம், நீ பலுகி பெருகி நீ பூமியை நிரப்புன்னு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் என்ன செய்யறான்? அவன் குடிகாரனா மாறி தன்னுடைய பிள்ளையை அவன் சபித்து அது அப்படியே பழிக்கிறத நாம் பார்க்கிறோம். और परमेश्वर नूह को आशीष करते हैं कि तुम फूलो फलो, लेकिन वो नूह अपने बेटे को वो श्राप देता है। ஆமென். आमेन। நீங்க அடுத்தபடியாக 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை
வசனத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா और ऐसे दूसरा शमूएल की किताब में 21 में 1 पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது தாவீதுடைய ராஜ்ய காலத்துல और दाऊद के राज्य के समय में எங்க என்ன நடக்குது அப்படின்னாக்க वहाँ पर क्या होता है 3 வருடம் தேசத்துல மழையே கிடையாது. और 3 साल देश में बारिश नहीं था। அல்லேலூயா. हालेलुया। மிகுந்த ஒரு பஞ்சம். और बहुत भयानक ऐसा अकाल था। அல்லேலூயா. हालेलुया। அங்க நீங்க முதல் வசனத்தை வாசிப்போம். पहला वचन को हम पढ़ेंगे। தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். और दाऊद के दिनों में लगातार 3 वर्ष तक अकाल पड़ा तो दाऊद ने यहोवा से प्रार्थना की। यहोवा ने कहा यह शाऊल और उसके खूनी घराने के कारण हुआ क्योंकि उसने गिबोनियों को मरवा डाला था। हालेलुया। हालेलुया। இங்க சொல்லுகிறது கிபியோனியர்கள் மித்தமே இந்த பஞ்சம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और ये गिबोनी को मरवा डाला इसलिए ये अकाल पड़ा है। இந்த கிபியோனியர்கள் யாரு? ये गिबोनी कौन है? இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது ये इस्राएल लोगों को मिस्र देश से छुड़ाकर कानान देश तक जाते समय இப்ப ஜோசுவாவும் மூப்பர்களும் அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் போகும் பொழுது और योशुआ और बहुत बड़े एल्डर्स थे वो लोग वहां पर जाते समय பல ராஜாக்கள் யுத்தங்கள் செய்து எல்லாரையும் முறியடித்து யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் வெற்றியை பெற்றார்கள். और बहुत सारे उनके शत्रु थे उनको ऊपर मार डालकर उनको बड़ा जय मिला। இதை அறிந்த கிபியோனியர் அந்த கானானியர்கள் மத்தியில் தான் அந்த கிபியோனியர்கள் இருந்தாங்க. அவங்க மறைமுகமா வந்து लेकिन वो गिबियोनी जो लोग थे वो कानान देश के अंदर ही थे लेकिन उनको बिना मालूम करके वो उनके पास आए। தூர தேசத்திலிருந்து வருகிறதை போல வந்து இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த யோசுவாவோட ஒரு உடன்படிக்கை செய்து விட்டார்கள். और जो वो लोग क्या किए जो जैसा दूर देश से आने जैसा उन्होंने ड्रामा करके उनको फंसाया। நாங்க உங்களை அழிக்க மாட்டோம், हम तुम्हें नाश नहीं करेंगे, உங்களை கொல்ல மாட்டோம், हम तुम्हें नहीं मारेंगे। ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துல இந்த ஜோசுவாவும் இஸ்ரவேலுடைய மூப்பர்களும் உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள். और ऐसा नहीं मारेंगे करके वो योशुआ और उनके एल्डर्स लोग ने उनको वाचा बांध दिया। ஆமென். आमेन। நீங்க இந்த காரியத்தை யோசுவா புத்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். और ये संभव को योशुआ की किताब में पढ़ सकते हैं। இப்படி உடன்படிக்கை பண்ணி கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். और ये सब वाचा बांध कर दिया वो सबको मालूम है। அந்த கிபியோனியர்களை விட்டு மற்ற எல்லாரையும் அழித்து தீர்த்தார்கள். और ये सिर्फ गिबियोनी को छोड़कर बाकी सबको मार डाल दिया। ஆமென். आमेन। அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் வந்தார்கள். उसके बाद न्याय आए। அப்புறம் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக சவுல் ராஜா வந்தார். उसके बाद इस्राएल देश का जो पहला राजा शाऊल आया। இந்த சவுல் ராஜா என்ன செஞ்சா அப்படின்னா கிபியோனியர்கள் எல்லாம் அழித்து தீர்க்கும்படியாக அவர் வெட்டி கொண்டார். और ये शाऊल ने क्या किया? गिबियोनी लोगों को सारे लोगों को मार डाल दिया। அவர் உடன்படிக்கையை மீறி விட்டார். और उसने भाषा को प्रबल कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை மீறக்கூடாது. और जो परमेश्वर के बच्चे हैं जो परमेश्वर वाचा करते हैं उसे हमें तोड़ना नहीं है। हमें தேவனிடத்தில் நாம் ஏதாவது சொன்னால் அதை செய்து முடிக்கணும். और प्रभु से जो हम बात बोलते हैं वो उसे हमें पूरा करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள் உடன்படிக்கையை மீறினால் தான் அந்த 3 வருட பஞ்சங்கள். उन्होंने वो वाचा तोड़ दिया है इसके लिए वो 3 साल का अकाल है। இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற சில காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பார்த்து கொண்டே இருந்து அவருடைய நியாய தீர்ப்பாகத்தான் இருக்கிறது. ये आज के देश की समस्या को आप देखेंगे तो ये परमेश्वर का बहुत बड़ा क्रोध है। आमेन। आमेन। हालेलुया। हालेलुया। அடுத்தபடியாக மத்தேயு 10வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. अगला मत्ती की किताब में 10वें अध्याय को पढ़कर देखिए। அங்க வேதம் சொல்லுகிறது 12 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. वहां पर 12 और 13 को पढ़ेंगे। அங்க இப்படியா சொல்லுகிறது. वहां पर ऐसा लिखा है நாம் ஒரு வீட்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது यदि हम एक घर में प्रवेश करते हैं நாம் அந்த வீட்டை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और उस घर को देखकर हमें आशीष देना है करके बाइबल कहता है। வாசிப்போம். हम पढ़ेंगे घर में प्रवेश करते हुए उसको आशीष देना। यदि उस घर के लोग योग्य होंगे तो तुम्हारा कल्याण उन पर पहुंचेगा। ये परंतु यदि वे योग्य न हो तो तुम्हारा कल्याण तुम्हारे पास लौट आएगा। आमेन। आमेन। ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். एक घर में प्रवेश करते समय हमें आशीष देना है। நாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் அந்த சமாதானம் அந்த வீட்ல தங்கும். अगर आपने वो घर में आशीष दिया है वो आशीष का वो योग्य है तो वो आपका आशीष उस घर पे रहेगा। हालेलुया। हालेलुया। அபாத்திரமாக இருந்தால் அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாம இருந்தா यदि अगर वो
अयोग्य है तो நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கே திரும்பி வந்துவிடும். अगर वो योग्य व्यक्ति नहीं है तो वो आशीष वो आपके पास पीछे लौट आएगा. Praise the Lord. Praise the Lord. நாம் ஆசீர்வதிக்கணும். हमें आशीष देना है. ஆமென். आमेन. அவர்கள் சரியில்லை அப்படின்னா அது உங்களுக்கு திரும்பி வந்துடும். अगर वो ठीक नहीं है तो वो आशीष आपको ही लौट आएगा. சப்போஸ் நம்ம யாரையாவது சபித்தோம் அப்படின்னாக்க अगर हमने किसी को श्राप दिया तो என்ன நடக்கும்? क्या होगा? அந்த சாபத்துக்கு அவர்கள் தகுதி இல்லாம இருந்தாங்கன்னா अगर वो श्राप को वो योग्य नहीं है तो அந்த சாபம் நம்மள்கிட்டே வந்துடும். वो श्राप वापस हमें ही लौट आएगा. அதனால தான் வேதம் சொல்லுகிறது इसलिए बाइबल कहता நீ है யாரையும் சபிக்க கூடாது. इसलिए तुम्हें किसी को श्राप नहीं देना है. ஆமென். आमेन. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். और तुम जिसको आशीष करोगे मैं उसे आशीष दूंगा. உன்னை யாராவது சபிச்சா அவங்க தான் சபிச்சிருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். और तुम किसी को श्राप दोगे तब मैं उन्हें श्राप दूंगा करके परमेश्वर कहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? और इसीलिए परमेश्वर को आशीष पाने के लिए हमें क्या करना நாம் है? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். हम दूसरों को आशीष करना है. தேவனுடைய உடன்படிக்கையை மீறக்கூடாது. और परमेश्वर के वाचा को हमें तोड़ना नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும். और परमेश्वर के वचन के अनुसार हमें जीना है. முற்றிலும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். और पूरी रीति से परमेश्वर का मानना है. அதுதான் அவன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான். और वही आशीष पाएगा. இரண்டாவது ஒரு வேதம் சொல்லுகிறது और दूसरा परमेश्वर का वचन कहता தேவன் है நம்மளை அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள और परमेश्वर के आशीष को हम पाने चाहिए. கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டும். और परमेश्वर हमारे साथ रहना है. கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். और परमेश्वर हमारे साथ रहेंगे तो ही हम आशीष पाएंगे. ஆதியாகமம் 39:5 எடுத்து வாசிச்சீங்கன்னா और उत्पत्ति की किताब में 39:5 में पढ़ेंगे तो அங்க வேதம் சொல்லுகிறது போத்திபார் வீட்டுல ஜோசப் இருக்கிறாப்ல. और वहां पर यूसुफ जो है पोतीफार के घर में था. அங்க எந்த நாள் அவன் போனான் அந்த வீட்டுக்குள்ள और जिस दिन वो उस घर पे गया அந்த வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். और उस घर के सारे कामों को परमेश्वर ने आशीष किया. வீட்டுக்குள்ளும் ஆசீர்வாதம், வீட்டுக்கு வெளியிலேயும் ஆசீர்வாதம். और घर के अंदर भी आशीष है, घर के बाहर भी அந்த आशीष है. போத்திபார் அந்த குடும்பத்தார் எல்லாரும் அணிந்து கொண்டார்கள். और वो पोतीफार उनके घर में सभी ने जान लिया. என்ன அணிந்து கொண்டார்கள்? क्या जान लिया? கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். और परमेश्वर यूसुफ के संग है. அல்லேலூயா. हालेलुया. அதேபோல ஆதியாகமம் 30:27 எடுத்து வாசிச்சீங்கன்னாக்க ऐसे ही उत्पत्ति की किताब में 30 में पढ़ेंगे तो அங்க லாபான் சொல்லுகிறாரு, वहाँ पर लाबान कहता है யாக்கோபுடைய மாமனார், याकूब का फादर-इन-लॉ, அல்லேலூயா, हालेलुया, உன் மித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன். और तुम्हारे द्वारा परमेश्वर ने मुझे आशीष किया है, ये मैंने जान लिया है. அந்த யாக்கோபுடைய மாமா சொல்லுகிறார், நீ எப்ப என் வீட்டுக்குள்ள வந்தியோ और लाबान कहता है तुम जिस दिन मेरे घर पे आए हो அந்த நாள்ல இருந்து நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். और उस दिन से मैं आशीष पाया हूँ. எல்லா ஆடு மாடுகளும் பெருக ஆரம்பிச்சிருச்சு. और सारा बकरी पशु सब बढ़ गए हैं. ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். और परमेश्वर ने मुझे आशीष किया உன் है. மித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். सिर्फ तुम्हारे कारण मुझे आशीष किया இதனுடைய है. அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார். और याकूब के साथ परमेश्वर थे. 2 நாளாகமம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और दूसरा इतिहास 17 अध्याय में पढ़ेंगे तो 3-4 வசனங்களை வாசிச்சீங்கன்னா 17 अध्याय में 3-4 में पढ़ेंगे तो அங்க இப்படியா சொல்லுகிறது, वहाँ पर ऐसा लिखा है கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார் என்று சொல்லி. और परमेश्वर यहोशापात के साथ थे. அந்த ராஜாவோடு கூட இருந்தார். वो राजा के साथ थे. ஆமென். आमेन. அடுத்து வாசிப்போம். हम लेकर 2 पढ़ेंगे. நாளாகமம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். दूसरा इतिहास में 17 में पढ़ेंगे 3 और 4. 2 நாளாகமம் 17. यहोवा यहोशापात के संग रहा हम्म। क्योंकि उसने अपने मूल पुरुष दाऊद की प्राचीन चाल का अनुसरण किया और बाल देवताओं को खोज में न लगा, वरन वह अपने पिता के परमेश्वर की खोज में लगा रहता था और उसी की आज्ञाओं पर चलता था और इजराइल के से काम नहीं करता था. ஆமென். आमेन. அங்க என்ன சொல்லப்படுகிறது? वहाँ पर क्या कहता है? மற்றவர்களைப் போல தேவனுக்கு விரோதமான காரியம் யோசபாத் செய்ய கிடையாது. और यहोशापात ने दूसरों के जैसा उसने बुराई काम नहीं किया. அங்க என்ன சொல்லுகிறது? और वहाँ पर क्या कहता है? கர்த்தர் என்ன கற்பனைகளை கொடுத்தாரோ அதை கைக்கொண்டு அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर ने जो आज्ञा दिया था उसी पर वो चलता था. ஆகையினால கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். इसलिए परमेश्वर यहोशापात के साथ थे. ஆமென். आमेन. நம்மளோடு கர்த்தர் இருக்க வேண்டுங்க. और हमारे साथ परमेश्वर रहना है. நாம் ஆசீர்வாதம் பெற, हमें आशीष पाना है ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள और आशीष का वारिस बनने के இயேசு लिए நம்மளோடு இருக்க வேண்டும். और यीशु हमारे साथ रहना அது है. புதிய ஏற்பாடு காலத்துல வேதம் சொல்லுகிறது. और नया नियम के समय में परमेश्वर कहते हैं. பிலிப்பியர் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். और फिलिप्पियों की पुस्तक में 4था अध्याय को लेंगे. எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். और कभी परमेश्वर हमारे साथ रहेंगे. அங்க வேதம் சொல்லுகிறது. वहाँ पर वचन कहता है. அங்க எடுத்து வாசிப்போம் 4வது அதிகாரம்
फिलिप्पियों की पुस्तक में चौथे अध्याय में 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம். 8-9 पढ़ेंगे. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். इसलिए हे भाइयों, जो बातें सत्य है और जो बातें आदरणीय है और जो बातें उचित है और जो बातें पवित्र है और जो बातें सुहावनी है और जो बातें मन भावनी है, अर्थात जो भी सद्गुण और प्रशंसा की बातें हैं, उन पर ध्यान लगाया करो. ஆமென். आमेन. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். जो बातें तुमने मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझ में देखी, उन्हीं का पालन किया करो, तब परमेश्वर जो शांति का सोता है तुम्हारे साथ रहेगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் எப்ப நம்ம கூட இருப்பார்? और प्रभु हमारे साथ कभी रहेंगे? உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும், हमें सच्चाई से बोलना है ஒழுக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும், और हमें से सीधा चाल चलना है நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். और नीति करना है ஆமென். அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும், और प्रेमी बनना है கற்புள்ளவர்களா இருக்க வேண்டும், और सद्गुण बनना है நற்கீர்த்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். और प्रशंसा करना है. ஆமென். आमेन. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அப்படி நாம் இருக்க வேண்டும். और जो बातें सत्य आदरणीय है वो उसमें बनना है. இதையே நீங்க சிந்தித்துக் கொண்டிருங்க. और इसी बात में हमें ध्यान लगाना है. அப்பொழுது தேவன், சமாதானத்தின் தேவன் நம்மளோடு கூட இருப்பார். और तब परमेश्वर जो शांति का सोता है वो तुम्हारे साथ रहेगा. அவர் நம்மளோடு கூட இருந்தால் वो हमारे साथ रहेंगे நாம் तो ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். हम आशीष पा सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அடுத்தபடியாக ஒரு வசனம் சொல்லுகிறது. और अगला परमेश्वर का वचन है நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और नीति वचन में 5:18 में पढ़ेंगे तो அங்க இப்படியாய் சொல்லுகிறது. वहाँ पर ऐसा कहा है குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. और परिवार के बारे में कहा है ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், और एक परिवार कैसा बनना है. அந்த குடும்பம் தேவன் ஆசீர்வதிக்கணும்னா, अगर उस परिवार को परमेश्वर आशीष करना है तो அல்லேலூயா, हालेलुया. வேதம் தெளிவா சொல்லுகிறது. 5:18வது வசனத்தை வாசிப்போம். उसमें पढ़ेंगे 5:18 में पढ़ेंगे உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. तेरा सोता धन्य रहे और अपनी जवानी की पत्नी के साथ आनंदित रहे. ஆமென். आमेन. குடும்பத்துல வேதம் சொல்லுகிறது, और परिवार में वचन कहता है கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், और पति पत्नी और बच्चे सब मिलकर आनंदित रहना है ஒருமனமாய் இருக்க வேண்டும், और एक मन के साथ रहना है சந்தோஷமாய் இருக்க வேண்டும். और खुशी के साथ रहना है. நீங்கள் வாதித்து பாருங்கள். அப்புறமாக மால்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா, और आप बाद में पढ़कर देखिए मलकी पुस्तक में दूसरा अध्याय में 11 இருந்து 15 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर 11 से 15 तक लिखा है ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और एक परिवार कैसा रहना है करके वहाँ पर लिखा உடைய है. பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யும் பொழுது और आपके बच्चों को शादी का कार्य जो தேவனை அறிந்த பிள்ளைகளோடு தான் நாம் கல்யாணம் பண்ண வேண்டும். और जो प्रभु को जानते हैं उसी के साथ संबंध रखना है அவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். और वही आशीष पा सकते हैं. அப்படி தேவனை அறியாத பிள்ளைகளோடு நீங்க கல்யாணத்தை பண்ணீங்கன்னா अगर वो परमेश्वर को नहीं जानते उसके साथ संबंध करके शादी की ஆசீர்வாதம் நிற்காது. आशीष नहीं रुकेगा. அல்லேலூயா. हालेलुया. நம் குடும்பத்திலே யாரும் மற்றவர்களுக்கு விரோதமாக எந்த தவறுகளும் செய்து விடக் கூடாது. और परिवार के अंदर एक दूसरे के खिलाफ में कोई बुरा काम नहीं करना है சமாதானமாக நாம் இருக்க வேண்டும். और समाधान से रहना है. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और वो परिवार को परमेश्वर आशीष करेंगे. நீங்க ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और वो उत्पत्ति की किताब पे 26 को लेंगे तो 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 8वें वचन में लिखा है ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ईसा के बारे में लिखा है. அங்க அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அவன் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறதை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और वहाँ पर ईसा का अपनी पत्नी और बच्चे के साथ बहुत खुशी के साथ था. அதுல 12வது வசனத்தை வாசிக்கலாம். और वहाँ पर 12 वचन में लिखा है கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने उसे आशीष दिया 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டான். और 100 गुना आशीष उन्होंने அவன் पाया. பெருகிக் கொண்டே போனான். वो बढ़ते गया. எந்த குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம் இருக்கிறதோ, और जिस परिवार के अंदर पति पत्नी और बच्चों के बीच में एक आनंद रहता है அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. और वो परिवार को प्रभु आशीष करते हैं. ஆசீர்வாதத்தை நீங்க
நீங்க கேட்டுக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதே இல்லை. और आपको आशीष आशीष चाहिए करके प्रभु से मांगने का जरूरत नहीं है. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும். और एक परिवार के अंदर एक मन होना है. நீங்க யாருங்கறத முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். और आप कौन है करके इसे जानना है. பலிக்கு பலி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் ஒரு காரியம் இல்ல, இருக்கிறது எல்லாம் போய்விடும். और आप बदले के बदले आप लेकर देंगे तो आपको कोई किसी काम का व्यर्थ नहीं है. ஆமென். ஆமென். குடும்பத்துல சமாதானமா இருங்க. और परिवार के अंदर समाधान रहिए. கடைசியாக வேதம் சொல்லுகிறது, और अंत में वचन कहता है, நாம் ஆசீர்வாதத்தை பெற और हमें आशीष पाने के நாம் என்ன लिए செய்ய வேண்டுமா? हमें क्या करना है. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். हम सब लेंगे मलकिया की पुस्तक में 3:10 में लेंगे. அங்க தசம பாகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. वहाँ पर दशम्स के बारे में लिखा है. என்ன எழுதி இருக்கிறது? क्या लिखा है? 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है 3:10 में लिखा है, வாசி. सारे दशमांश भंडार में ले आओ कि मेरे भवन में भोजन वस्तु रहे. और सेनाओं का यहोवा यह कहता है कि ऐसा करके मुझे फरको कि मैं आकाश के झरोखे तुम्हारे लिए खोलकर तुम्हारे ऊपर अपरंपार आशीष की वर्षा करता हूँ कि नहीं. ஆமென். आमेन. வேதம் சொல்லுகிறதுனா ஆசீர்வதிக்கிறனா இல்லையான்னு சோதித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है मैं तुम्हें आशीष देता हूँ कि नहीं, आप जांच कर देखिए. ஆமென். आमेन. தசம பாகம் தேவனுடைய கட்டளை. और दशांश जो है परमेश्वर का आज्ञा है. இது விசுவாச பிரமாணம். और ये विश्वास का प्रमाण है. அல்லேலூயா. हालेलुया. நியாய பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே விசுவாச பிரமாணமாக ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और जो न्याय प्रमाण आने से पहला जो विश्वास का प्रमाण हुआ है अब्राहम के द्वारा. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல 18 இருந்து 20 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और उत्पत्ति की किताब में 14 में 18 से 20 तक पढ़ेंगे तो अब्राहम ने दशमांश दिया है करके वहाँ पर लिखा है. கர்த்தர் அதை பார்த்து அவனை செல்வ சீமானாய் மாற்றினார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக தேவன் ஆசீர்வதித்தார். और परमेश्वर उसे देकर अब्राहम को धनवान व्यक्ति बना दिया और प्रभु उसके संग रहकर उसे बढ़ाया. ஆமென். ஆமென். மத்தேயு 23:23 எடுத்து சொன்னார். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், और मत्ती की किताब में 23 में पढ़ेंगे तो यीशु मसीह बोलते हैं, நீங்க இரக்கமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். और आपको दयालु बनना है. நீதியை செய்ய வேண்டும். और धर्मी काम करना है. அது மாத்திரமல்ல தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும். और इतना ही नहीं आपको दशमांश भी देना है. இது தேவனுடைய கட்டளை. और ये प्रभु का आज्ञा है. எனக்கு அநேகர் இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். और ये बहुत सारे जन नहीं जानते हैं. ஆசீர்வாதம் கொடுக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படியாக தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். और जो आशीष का देने का जो है यही परमेश्वर का आज्ञा है. என்னாகும் 18வது அதிகாரம் 26 அடுத்து வாசிச்சு பாருங்க. और नंबर गिनती में लिखा है 18:26 में. அங்க என்ன சொல்லுகிறது? யூதர்களுக்கெல்லாம் தேவனுடைய கட்டளை அங்க இருக்கிறது, அவர்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. और यहूदी लोगों को एक आज्ञा है कि जो दशमांश देना है. ஆமென். ஆமென். உபாகமம் 14:22 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஏழை எளிய ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கணும். லேவியர்கள்லாம் சாப்பிடத்தக்க நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும். और वहाँ पर वो व्यवस्था विवरण में 14:22 में लिखा है जो लेवी लोग है उनको दशमांश देना है. ஆமென். आमेन. எசேக்கியேல் 44:30 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और ऐसे एजेकियल में 44:30 में पढ़ेंगे तो உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க, और आपके घर में आशीष रहने के लिए, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க, और आपके संतान आशीष पाने के लिए நீங்கள் தசமபாகங்களை எடுத்து வந்து ஆலயத்துல வைங்க. और आप दशमांश लेकर परमेश्वर के सामने भंडार में रख दो. ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவித ஆசீர்வாதம் தசமபாகம் என்று சொல்லும் பொழுது பல ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். और बाइबल कहता है जो दशमांश बोलेंगे तो बहुत सारे अनेक आशीष उसके अंदर मिलता है आपको. Praise the Lord. हालेलुया. அப்ப நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? इसलिए हम किस लिए बुलाए गए हैं? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மளை அழைத்தார். और आशीष का वारिस बनने के लिए हमें बुलाए हैं. ஆமென். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். इसे आपको जानना जरूरी है. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. इजराइल लोगों ने नहीं जाना. 25 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டார்கள். और 25 लाख लोग जो है वहाँ से निकले हैं. ஆனால் 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். सिर्फ 2 ही जन कानान देश में प्रवेश किए. ஹalleluya. हालेलुया. நம்ம அப்படி இருந்து விட கூடாது. हमें ऐसा नहीं बनना है. இன்னைக்கு நிறைய பேர் அசட்டை பண்ணி கொண்டிருக்காங்க. आज बहुत सारे लोग ये तुच्छ समझते हैं. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. और परमेश्वर के वचन को तुच्छ मत समझो. ஹalleluya. हालेलुया. நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகம் நாம் போக வேண்டும். और हम इस दुनिया को छोड़ने के बाद परलोक राज्य में हमें जाना है. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் கைக்கொள்ள வேண்டும். और परमेश्वर के वचन को हमें चलना है. அது கீழ்ப்படிய வேண்டும். उसे हमें पालन करना அந்த है. வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்.
வேண்டும். और उस वचन के ऊपर विश्वास करना है, அப்பொழுதுதான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியும். और तभी हम परलोक राज्य में हम प्रवेश कर सकते हैं. ஆமென். आमीन. ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? और हम आशीष पाने के लिए हमें क्या करना மற்றவர்களை है? நாம் ஆசீர்வதிப்போம். दूसरों को आशीष करना है தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். और प्रभु के वचन को पालन करना है. கர்த்தர் கூட இருக்க அவரோடு நாம் அவர் சொன்ன பிரகாரம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க என்னென்ன வழிமுறைகளை தேவன் நமக்கு கட்டளையிட்டு அது பிரகாரம் நாம் செய்வோம். और परमेश्वर की संतान बनने के लिए प्रभु ने हमें क्या क्या आज्ञा दिया है उसको हमें पालन करना है. ஆமென். அப்பொழுது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். और तब परमेश्वर हमारे साथ रहेंगे. ஆசீர்வாதம் பெறணும்னா அவர் நம்மளோட இருக்க வேண்டும். और हमें आशीष पाना है तो प्रभु हमारे साथ रहना ஒரு है. குடும்பம் சமாதானம் நிறைஞ்ச குடும்பமா இருக்க வேண்டும். एक परिवार पूरे समाधान शांति से भरकर रहना है. உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கா? आपके परिवार के अंदर शांति समाधान கணவன் है. மனைவியில ஒற்றுமை இருக்கிறதா? पति पत्नी के बीच में एक मन है. பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியமா இருக்கிறீங்களா? और बच्चों के साथ एक मन के साथ है. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. अगर आप ऐसे हो तो निश्चय रीति से आप आशीष पाएंगे. நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா अगर आप झगड़ा करते ही रहेंगे तो கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. परमेश्वर आपको नहीं आशीष कर सकते. ஆமென். தசமபாகம் செலுத்த வேண்டும். और दशम परमेश्वर को चढ़ाना है. ஆமென். आमीन. கர்த்தாது கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. ये परमेश्वर का आज्ञा है. அதனால் என்ன நடக்கிறது? इसी के द्वारा क्या होता உங்க है? குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட और आपका परिवार आशीष होने के लिए ஒரு முகாந்தரம் தேவன் தேடுகிறார். और ஒரு காரணம். एक कारण ढूंढते हैं प्रभु. ஆமென். आमीन. அப்பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். और तभी परमेश्वर आपको आशीष कर सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். हम परमेश्वर के वचन को पालन करेंगे தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். और परमेश्वर के आशीष को हम पाएंगे. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். आइए हम ऐसे हम अर्पण करेंगे. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम सब प्रभु की ओर देखेंगे. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், और एक सच्चाई खरा मसीह के लोग உண்மையான ஒரு மனிதன் और एक खरा मनुष्य முழு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். और वो परिपूर्णता से आशीष पा सकता है. தேவன் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். और परमेश्वर उसके लिए सब कुछ पूरा कर दिया है. ஆமென். आमीन. அது நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்து விட்டார். वो परमेश्वर हमारे हाथ में दे दिया है. ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். हम परमेश्वर के चरण में हम अर्पण करेंगे. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन स्पष्ट से कहता என் है வார்த்தையின் பிரகாரம் और मेरे वचन के अनुसार அவன் வீட்டை கட்டும் பொழுது हम जब घर बांधेंगे அவன் வீடு ஒரு நாளும் கெட்டு போவாது. और उसका घर कभी नहीं टूटेगा அவன் புத்திமானாய் இருப்பான். और वो बुद्धिमान होगा. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. प्यारे पिता धन्यवाद என் करते நல்ல हैं. வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपके अच्छे वचन के लिए स्तुति करते நம்முடைய हैं. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. आपके बच्चों को आशीष कीजिए. கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. आपका अनुग्रह से होने दो. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु वचन कहता है प्रभु सत्य को जानो और सत्य तुम्हें छुटकारा देगा. நீங்க மனிதன் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அலைந்து திரிகிறான் ஆண்டவரே. आज मनुष्य कैसा आशीष पाएंगे करके ढूंढता है प्रभु. ஆனால் வேதம் திட்டமா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. लेकिन वचन स्पष्ट से कहता है प्रभु எங்களை அழைத்ததற்கு காரணமே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று. हम इसीलिए बुलाए गए कि हम आशीष का वारिस पाना है. நாங்கள் உமக்கு சாட்சியா இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று. हम आपकी गवाही इस दुनिया में बनना है. அதற்காகத்தான் எங்களை அழைத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. इसीलिए आपने बुलाए हैं प्रभु. ஆமென். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்க கூடாது. आज की स्थिति को हम नहीं देखना चाहिए கர்த்தர் प्रभु. சூழ்நிலை எல்லாம் மாற்றி விடுவார். परमेश्वर ये सारी स्थिति को बदल அப்ப दीजिए. நாங்க ஆசீர்வாதத்தை பெற நாங்க என்ன செய்ய வேண்டும்? और हमें आशीष पाने के लिए हमें क्या करना है? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அது பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படி நடக்க வேண்டும். और परमेश्वर के वचन को सुनकर उसे हमें पालन करना है. கர்த்தர் எங்க கூட இருக்க வேண்டும். और परमेश्वर हमारे संग रहना है. எங்க குடும்பம் சமாதானமா இருக்க வேண்டும். और हमारा परिवार शांति समाधान से रहना है. ஆமென். தசமபாகங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டும். और दशांश परमेश्वर के लिए देना है. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. धन्यवाद கேட்ட करते हैं प्रभु. சத்தியத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. सुना हुआ सत्य के लिए धन्यवाद करते உங்களுடைய हैं. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். प्रभु आपके बच्चों को आशीष ஒவ்வொரு करते हैं. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. हर एक परिवार को आशीष இதை कीजिए. அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. इसे वे जानने दो प्रभु. கர்த்தர் இதற்காக என்னை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने मुझे किस लिए बुलाया है? நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். मैं आशीष पाना है ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். और आशीष का वारिस बनना है करके. ஆசீர்வதிங்கப்பா. आशीष இந்த कीजिए. வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. इस वीडियो को देखने वाले हर एक बच्चों को आशीष ஒவ்வொரு कीजिए. குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. हर एक परिवार के अंदर समाधान दीजिए. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. रक्षा कीजिए प्रभु. வருகிற வாரம் முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும். आने वाले हफ्ता पूरा आपका हाथ रहने दो. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஒரு முடி உன் தலையிலிருந்து கீழே விழாது என்று சொன்னீர் ஆண்டவரே. और एक भी बाल तुम्हारे सिर से नहीं गिरेगा करके वचन कहता நீங்கள் है. விசேஷித்தவர்கள். आप विशेष के हो உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु. आपके बच्चों को आप संभालिए எந்த ஒரு தீங்கு நெருங்காதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. और सारे बुराई से प्रभु आपके बच्चों को आप संभालिए. வேலை போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க और ஆண்டவரே. जो काम
पे जाते हैं प्रभु उनको आप संभालिए। இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க, ये शहर को आशीष இந்த कीजिए, தேசத்தை ஆசீர்வதிங்க. हमारे देश को आशीष இந்த கொரோனா कीजिए। வைரஸ் சீக்கிரம் விலகட்டும் ஆண்டவரே. ये कोरोना वायरस जल्दी से प्रभु देश से छुटकारा होने दो, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। இந்த மழை காலத்துல எல்லா இடங்கள்ல இந்த கிராமங்கள்ல எல்லாம் நல்ல மழை பெய்யணும் ஆண்டவரே. और ये बारिश का मौसम में प्रभु गांव-गांव में अच्छा बारिश होने दो प्रभु, உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आप मदद कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए எங்களை प्रभु। தாழ்த்துகிறோம்ப்பா. हम अपने आप को नम्र करते துதிகன हैं, மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. आमेन। आमीन। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य कहे, यहोवा को और जो कुछ मुझ में है और जो कुछ मुझ वो में है, उसके वो उसके पवित्र नाम के पवित्र नाम धन्य के कहे। धन्य करे। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य कहे, यहोवा को धन्य और करे, उसके और उसके किसी उपकार को किसी उपकार को ना भूलना। ना भूलना। आमीन। आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा प्रभु यीशु मसीह का आगमन तक होते रहो। आमीन। आमीन। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। प्रेज द लॉर्ड।